ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட ஒரு மொபைலுங்க. ரெட்மி பார்த்தீங்கன்னா மீ 10 அல்ட்ரான்ற ஒரு மொபைலில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க கூடிய சீக்கிரமே. இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. இதில் 120 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்மூத்தாக இருக்குங்க. இது 120 GHz கொடுத்தது ஓரளவுக்கு நல்ல விஷயமே சொல்லி ஆகணும். இந்த மொபைலில் இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. இதில் இந்த Gorilla Glass 5ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்லேயும் Gorilla Glass கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்லேயும் Gorilla Glass கொடுத்துருக்காங்க. அதனால உங்கள் மொபைல் ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருக்குங்க. இதுக்கு 120 GHz ரிஃப்ரெஷ் ரேட்டோட AMOLED டிஸ்பிளேவும் தராங்க. இந்த மொபைலில் டிஸ்பிளே வரைக்கும் பக்காவாக பண்ணுறாங்க தாங்க சொல்லி ஆகணும் ரெட்மி. இந்த மொபைலோட ரேம் வேரியண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங் வேரியண்ட். இதோட ஸ்டார்டிங் வேரியண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB கொடுத்துருக்காங்க. இதுக்கு UFS 3.1ன்றதை கொடுத்துருக்காங்க. UFS 3.1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெமரி கார்டு வாங்கணும்னா அதில் கிளாஸ் 10 பார்த்து வாங்குகிறோம். சிலது பார்த்திங்கன்னா கிளாஸ் 4 அந்த மாதிரி இருக்குல்ல, அதுதாங்க இதில் UFS 3.1ன்றது மொபைலோட ஸ்டோரேஜ் வேகமாக இருக்கிறதுக்காக செயல்படுறதுங்க. இந்த மொபைலில் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களால் மெமரி கார்டு போட்டுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா இதில் மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் தரலைங்க அவங்க. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குங்க இந்த மொபைலில். இவங்க கொடுத்துருந்தா இவன் மெமரி கார்டில் நிறைய பேர் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்ற மாதிரி ஒரு விஷயங்க. பட் இது சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தாங்க. இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Qualcomm Snapdragon 865 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை இவங்க 865 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த 865 இவங்க 7 nm பில்ட் பண்ணிருக்காங்க. இதை 7 nm பில்ட் பண்ண காரணத்தினால இந்த மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக உதவுங்க. இந்த மொபைல் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு கேமிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த மொபைலில். இதுக்கு கிராஃபிக் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Adreno 650ன்றதை கொடுத்துருக்காங்க. இந்த Adreno 650 உங்களுக்கு கிராஃபிக் உதவும். உங்களுக்கு PUBG விளையாடும்போது உங்களுக்கு கிளியர் ஸ்க்ரீன் இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இதில் 120 GHz டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு கேமிங் மொபைலுக்கான பர்ஃபெக்டாக இதில் இருக்குங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10 ரன் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கு UI என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா MIUI கொடுத்துருக்காங்க. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12th வெர்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த MIUIக்கு. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட்டை தாங்க. MIUI 12th அப்டேட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல UI தாங்க சொல்லி ஆகணும். பட் இதில் ஆட்ஸ் கன்ஃபார்ம் இருக்குங்க. பட் இவங்க ரெகுலராக மொபைலுக்கு அப்டேட் தரனால உங்கள் மொபைல் செக்யூராக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இந்த மொபைலோட கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கேமரா, அதாவது பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MB கொடுத்துருக்காங்க. இந்த 48 MBக்கு f1.9 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு செகண்ட் கேமரா ஒன்று இருக்குங்க, அது பார்த்தீங்கன்னா 48 MB கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவுக்கு பார்த்தீங்கன்னா f4.1 அபர்ச்சரில் இதோட செகண்ட் கேமராவை கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிபோட்டோ கேமராங்க. இதில் உங்களால் 120x வரைக்கும் ஹைப்ரிட் ஜூம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஜூமிங் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி ஆகலாங்க இந்த மொபைலில். இதில் தேர்டாக ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, அது பார்த்தீங்கன்னா 12 MB கொண்ட கேமராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.0 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க இதோட தேர்ட் கேமராவை. இதில் ஃபோர்த் கேமரா பார்த்தீங்கன்னா 20 MB கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.2 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க இதோட லாஸ்ட் கேமராவா. இந்த மொபைலோட கேமரா வேறு லெவல் தாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா இதோட கேமரா பார்த்தீங்கன்னா 48, 12, 20ன்றதுனால இதோட வேறு லெவலில் இருக்குங்க. இதோட 120x ஹைப்ரிட் ஜூம்ன்றதுனால உங்களுக்கு ஜூமிங்கும் பக்காவாக இருக்குங்க. இதோட ரேர் கேமரா ஓகேங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 20 MB கொண்ட ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஒரு 32 MB கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க ஃப்ரண்ட் கேமரா. இவங்க கேமரா லைனப்பில் பக்காவாக இருந்திருக்கலாம்.
இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த மொபைல் உண்மையிலே வேறு லெவல் தாங்க சொல்லி ஆகணும். இதோட ப்ராசஸர் மட்டும் 865+ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக சூப்பராகவே இருந்திருக்குங்க. இந்த மொபைல் ஒரு நல்லா சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மொபைலை நீங்களும் வாங்கலாம். இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதுக்காக சான்சஸ் இருக்குது. இந்த மொபைல் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டோட எண்டில் லான்ச் ஆகிறதுக்கு, இல்லை செப்டம்பர் எண்ட் அண்ட் ஸ்டார்டிங்கில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மொபைல் வந்துச்சுன்னா ஒரு நல்ல இனோவேஷனை க்ரியேட் பண்ணுதாங்க சொல்லி ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு 60,000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுருங்க.